எனக்கு புரியவே இல்லை. எல்லாரும் சோஷியல் மீடியாவில் வந்து நல்ல படம் நல்ல படம் நல்ல படம்னு போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்படி நல்ல படமாக இருந்தால் தேட்டருக்கு கூட்டம் வந்துருக்கணும்ல. வெறும் 10 பேர் வந்து வெயிட் பண்ணி நின்று தேட்டருக்குள்ளே போனோம். தேட்டருக்குள்ளே போனோன்னே ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வெறும் ஆடியோ மட்டும் கேட்குது. சரி படம் எப்போ போட்டுருவான் அப்போ போட்டுருவான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா விளம்பரம் போகுது, ஆடியோ கேட்குது, வீடியோ வரல. அடுத்து ஸ்மோக்கிங் கார்டு போகுது, ஆடியோ கேட்குது, வீடியோ வரல. சரி படமே வந்து வீடியோ வராது போல் வெறும் ஆடியோ மட்டும்தான் போல். இதுக்கு எஃப்எம்ல கேட்டு போயிடலாமே, எதுக்கு தேட்டருக்கு வந்தோம்னு சொல்லிட்டு வெளியே போய் கேட்டால் சாரிங்க ஆன் பண்ண மறந்துட்டேன்னு ஆப்ரேட்டர் சொல்கிறாரு. மாடர்ன் ஸ்டுடியோஸ் தயாரிக்கவிருக்கும் திரைப்படம் சாந்தா தமிழ் சினிமாவின் முதல் பேய் படம். காந்தா நடிப்பு சக்கரவர்த்தி டிகேஎம் என்ன தெரியுமா சொல்றாரு? அண்ணா எல்லாம் ரெடி அண்ணா, கேமரா கிட்டவே. சரி என் முகத்துக்கிட்ட கேமரா க்ளோஸ். ஆக்டர் நீங்கள் கேமரா எங்கே இருக்குன்னு சொல்லக்கூடாது, டைரக்டர் சொல்லுவார். ஆக்டராக நீங்கள் வந்து கொடுத்த டைலாகை டெலிவர் பண்ணணும், அந்த எமோஷன்ஸை வந்து பம்ப் பண்ணி வெளியே கொண்டு வரணும், பெர்ஃபார்ம் பண்ணணும். சார் நான் வந்து மக்களோட கைத்தட்டலுக்கு தான் எனக்கு முக்கியம், எனக்கு ஆடியன்ஸை தெரியும். சார் கைத்தட்டலுக்காக நடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து ஒரு நடிகனா கதைக்காக நடிக்கணும், கதாபாத்திரத்துக்காக நடிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக தானாக கைத்தட்டல் வரும். நடிப்பு சக்கரவர்த்தி டி.கே. மகாதேவன். இந்த சினிமா தர பணம் பேர் புகழ் ஒன்று கெடுக்குது. இந்த படம் என் கிளைமேக்ஸோட நான் சொன்னபடி தான் ரிலீஸ் ஆகும். சமுத்திரகனி சார் சொல்லுவார், நீ நடிப்பு சக்கரவர்த்தி தான்பா, நீ 5 வருஷமா நடிச்சுக்கிட்டுலாம் இருந்த கூடயே அப்படிங்கிற மாதிரி. இந்த படம் தியேட்டருக்கு 10 பேர் தான் வந்திருக்காங்க. இதை போய் நல்ல படம் அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவில் போட்டுட்ருக்கீங்க. இது நல்ல படமா? இந்த மாதிரி நான் சொல்லலைங்க, அந்த தியேட்டருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க நினச்சிக்கிட்டு அடுத்த நாளே படத்தை தூக்கிட போகிறாங்க. தூக்கிடாதீங்கன்னு சொல்கிறேன். படம் நல்ல படம். யாரு சார் இது நல்ல படமான்னு கேட்பாங்க. தியேட்டருக்கு ஆளே வரலன்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு பாரு இத்தனை பேர் தான் இருக்கான்னு காட்டுவாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா. காந்தா நல்ல படம், போய் பார்க்க வேண்டிய படம். ஐயோ உணர்ச்சி வசப்பட்டு பேசினதுல மைக்கை வந்து மாட்டலான்னு நினைக்கிறேன். நான் பாருங்கள் அந்த தேட்டருக்காரன் மாதிரி நானும் அவங்க எப்படி ஆடியோ போட்டு வீடியோ மறந்தாங்களோ அந்த மாதிரி நான் வந்துட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டு ஆடியோ மறந்துட்டேன். காந்தா வந்து உண்மையாகவே ஒரு நல்ல படம், எல்லாரும் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். தேட்டரில் கூட்டம் இல்லாமல் தான் இருக்குங்க. நல்ல படத்துக்கு கூட்டம் வராது. இன்றைக்கி நல்லதுக்கு காலம் இல்லை தான், கூட்டம் இருக்காது. கூட்டம் இல்லைன்னு சொல்லி ஏமாந்துட்டு படம் நல்லா இல்லைன்னு போவேண்ணா. இது நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு என்ன மாதிரி இன்னும் சோஷியல் மீடியா என்ன மாதிரி இருக்கிற நிறைய சினிமா சம்மந்தமான பீப்புள்ஸ், சினிமா மேலே பேஷனாக இருக்கிறவங்க, சினிமா லவ்வர்ஸ், இவங்க எல்லாருமே இருக்காங்க படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு. ரைட்டிங்காக, டைரக்ஷனாக, டயலாக், ஸ்க்ரீன் ப்ளே, எடிட்டிங்கில் நம்ம ஆண்டனி சார் திரும்ப வந்திருக்காரு. மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக், ஆர்டிஸ்ட்டு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஆர்ட் டைரக்டரு, படத்தில் எல்லா விஷயமும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் படத்தை பார்க்கலாம். விஎஃப்எக்ஸ் மட்டும் நமக்கு எக்ஸ்டீரியர் ஷாட் ஒரு மாதிரி இருக்கும், அது விஎஃப்எக்ஸ்ன்னு தெரியும். பட் ஆனால் அது நம்ப முடியறதுக்கு காரணம் இந்த மற்ற எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால அது நமக்கு பெரிய இச்சாக தெரியாது. ஸோ அதர்வைஸ் படம் ரொம்ப நல்ல படம் தான், போய் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு டைரக்டருக்கும் ஆக்டருக்கும் என்ன வேணும் என்ன வேணாங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நாட் ஓன்லி டைரக்டர் அண்ட் ஆக்டர், ஒரு 2 பர்சன் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குது. ப்ரொஃபஷ்னலாக ஒரு 2 பர்சனுக்கு ஒரு வேலையின் காரணமாக ப்ரொஃபஷ்னலாக கெரியர் வைஸ் வந்து நம்ம 2 பர்சனுக்கு வந்து ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும் இல்லையா? அந்த பாண்டிங் வந்து எப்படி இருக்கணும், அதில் என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாதுங்கிறது இந்த படத்தை பார்த்தா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக போய் காந்தாவை பாருங்கள். இந்த காந்தாவுக்கு வந்து நிறைய பேர் ரேட்டிங்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நான் எப்போவுமே இந்த லெட்டர் பாக்ஸில் வந்து ரேட்டிங் போட்டுட்ருக்கேன். அது போக முன்னாடி ஃபிலிமி கிரிட்டிசன்னு ஒரு பேஜ் வச்சு நான் அதுக்குன்னே ஒரு மார்க்கு செக்ஷன்லாம் வச்சு மார்க் போட்டுட்ருக்கேன். அப்படி வந்து இதுக்கு வந்து நான் மார்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணல, என்ன ஸ்டார் போடலாம், என்ன மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் ப்ரிப்பேர் பண்ணல. அதனால் நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பேசிகிட்ருக்கேன். மார்க் எதுவும் தோணலை. ஆனால் லெட்டர் பாக்ஸில் எனக்கு தோணுச்சு 4 போடலாம், 5க்கு 4 ஸ்டார் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா எத்தனை ஸ்டார் கொடுக்குறீங்க? படம் உங்களுக்கு வந்து பிடிச்சதா பிடிக்கலையா? வேறு எதுவும் படத்தில் நோட்டீஸ் பண்ணிங்களா? நான் இப்போ நோட்டீஸ் பண்ணி சொல்லாத எதாவது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? நீ என்னடா சொன்ன, நீ எதுவுமே சொல்லையாடா அப்படின்னா, நான் எதுவுமே சொல்ல தான், படம் நல்லா இருக்குன்னு மட்டும்தான் சொன்னேன். கொஞ்சம் நேரமாக நெகட்டிவாக பேசிகிட்டு இருந்தேன், இதெல்லாம் படமாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். அதெல்லாமே ஒரு
நான் சொல்ல, அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால நம்பிட வேணாங்கிறதுக்காக நான் அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணேன். எதுவுமே சொல்ல, படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறேன். படத்தை போய் பார்த்துட்டு வந்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் த 130 ருபீஸ்க்கு எனக்கு இது ஒர்த்தாக இருக்குது. போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த படம் ஏதாவது நான் பார்த்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ரிவ்யூ போடுறேன். வேறு எதையாவது பற்றி பேசணும், இல்லை வேறு எதாவது பற்றி சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, இல்லை என்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, பாய்.